பரிசுத்த நாமத்திற்கு இந்த நாளிலும் மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் நம்மை இந்த பூவுலகிலே பராமரித்து பாதுகாத்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்ததற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாலை பொழுதிலும் ஆண்டவருடைய பாதபடியிலே தூய திருமுறையை நாம் வைத்துக் கொண்டு அதினின்று கர்த்தருடைய சித்தத்தையும் கர்த்தருடைய சத்தத்தையும் கேட்கவும் அறியவும் ஒரு வாக்கியத்தை கொடுத்ததற்காக நான் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் பாடினது போல, மின்னும் நட்சத்திரம் என் கிரீடத்தில் உண்டோ, ஸ்தமானத்தில் நான் சேரும் போது பேரின்ப நாட்டின் சுகிருத வாழ்விலே என் கிரீடம் ஜொலிக்க காண்பேனோ. இந்த பக்தனுடைய ஆர்வமும் ஆவலும் நாம் இன்றைக்கு பாடினோம். நான் நினைக்கிறேன், நாம் சாயங்கால வேளைகளிலே குறிப்பாக அஸ்தமானத்தோடு நெருங்கி இருக்கிறோம் நம்முடைய உலக வாழ்வை பொறுத்தமட்டில். அதே சமயத்தில் நாம் சூரியோதயத்தோடும் அருணோதயத்தோடும் நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய நம்பிக்கை இப்பொழுது அதிகமாய் பலப்படுத்தப்படுகிறது, மறுபடியும் அது புனரமைக்கப்படுகிறது. அதற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய நம்பிக்கை வீணாக போவதில்லை. நம்முடைய நம்பிக்கைக்கு எந்த பங்கமும் ஏற்படாது என்பதை இந்த நாளில் உணர்த்தி வைத்து இந்த பாடலுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் இப்பொழுது கர்த்தருடைய வேதத்திற்கு திரும்புவோம். நாம் ஏற்கனவே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தலைப்பினுடைய ஒரு கடைசி ஒரு வேத பாடமாக இந்த நாளிலே அதை நான் எடுக்கும்படியாக விரும்புகிறேன். கர்த்தருடைய நிறுவனங்களும் அதில் கர்த்தர் ஏற்படுத்துகிற தலைமைத்துவம் என்ற தலைப்பிலே தான் நாம் சில வாரங்களாக படித்துக் கொண்டு வருகிறோம். இந்த வாரத்திலே நாம் கர்த்தருடைய இறுதி நிறுவனமாகிய திருச்சபையும் திருச்சபையிலே கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தலைமைத்துவத்தை குறித்துதான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் இந்த நாளில் அதனுடைய இறுதி பகுதிக்கு சில குறிப்புகளை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நாம் ஏற்கனவே வாசித்துக் கொண்டிருந்தது போல, நம்முடைய சபைகளிலே, குறிப்பாக உள்ளூர் ஸ்தலம் சபைகளிலே கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தலைமைத்துவத்தினுடைய மகத்துவத்தை குறித்துதான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஸ்தாபனம் எவ்வளவு மேன்மையானதோ அந்த மேன்மைக்கு இணையாக கர்த்தர் இந்த நிறுவனங்களிலே, குறிப்பாக இந்த ஸ்தாபனத்திலே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுகிற கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அதன் பொறுப்பிலே அவர் வைப்பதாக நாம் சிந்தித்தோம். ஆகவே இந்த நாளில் நாம் மறுபடியும் எபேசியர் நிருபத்தினுடைய 4ஆம் அதிகாரத்தினின்று சில வசனங்களை வாசிக்க போகிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 முதல் 16 முடிய தயவாக வாசிக்கவும். எபேசியர் 4:11 முதல் 16 முடிய. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். 16 வரைக்கும். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. 2 வசனங்கள் கூட, 20-21 வசனங்கள். 20-21. நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. தேங்க்யூ. இந்த வசனங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. எபேசியர் நிருபத்தினுடைய 4ஆம் அதிகாரம், குறிப்பாக இந்த வேத பகுதிகள் சற்று கருகலான பகுதிகள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். காரணம், தமிழிலும் மற்ற மொழி பெயர்ப்புகளிலும் சற்று கருகலான நிலைமையிலே அந்த வார்த்தைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். சில
மொழிபெயர்ப்புகளில் இந்த வார்த்தைகள் வேற்று வார்த்தைகளாக வித்தியாசமாக கூட கருத்திற்கூட சில மாற்றங்கள் அமையும்படியாக மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறதை கூட கவனிக்க முடியும். ஆங்கிலத்திலோ தமிழிலோ மலையாளத்திலோ அது வரும் பொழுது வித்தியாசங்கள் இருப்பதை பார்க்க முடியும். ஆகவே இந்த பகுதியை நாம் சரியாக தியானிப்பதும் அதை கற்றுக்கொள்வதும் நமக்கு ஆன்மீக வாழ்க்கையிலே பயனுள்ளதாக இருக்கு. காரணம், சத்ருவானவன் அநேக விஷயங்களை நம்முடைய கண்ணெதிரே கருகலானதாக காம்ப்ளிகேட்டடாக அவன் வைப்பான். காரணம், அந்த பகுதிகள் நாம் வாசித்து தியானித்து அதை நாம் கீழ்ப்படிந்தால் ஆன்மீக வாழ்க்கையிலே அதிகமான ஒரு பெரும் வளர்ச்சியை நாம் அடைய முடியும். ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை நாம் அடைய முடியும். ஆவிக்குரிய வல்லமை நாம் அடைய முடியும். ஆகவே அப்படிப்பட்ட தெய்வீக வசன பகுதிகளை, அந்த பொக்கிஷ கருவறையை சரியாக திறந்து பார்த்து அதை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு அநேக சமயங்களிலே தடை செய்கிறது பிசாசா அல்லது வேறு யாரா நமக்கு தெரியாது. ஆனாலும் அதை நாம் அடையாதபடிக்கு தடைகள் வந்து விடுகிறது. நாம் அதை வாசிக்கும் பொழுது இது புரியாத புதிர் என்று சொல்லி அநேக பகுதிகளை நாம் விட்டு விடுகிறோம். ஏன் நாம் சாதாரணமாக சொல்லுகிறது போல வெளிப்படுத்தின விசேஷம் அது புரியாத புதிர் போன்றது, அது பல நிலைமைகளிலே அவர்கள் வியாக்கியானம் செய்கிறார்கள். ஆகவே அந்த அந்த வேத பகுதியை, குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷத்தை சிலர் சொல்லுவது போல, ஏன் நமக்கு என்ன வம்பு, அதில் இருக்கிற மாதிரி இருந்துட்டு போகட்டும், அதை தெரிஞ்சுக்கிட்டா என்ன, தெரியாட்டி என்ன என்று சொல்லி அநேகர் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறேன். காரணம், அந்த வியாக்கியானம் பல நிலைமைகளிலே பல பண்டிதர்கள் வித்தியாசமாய் வியாக்கியானம் செய்வதனாலே மக்கள் ஒரு விதமான சடைவு ஏற்பட்டு அந்த புத்தகத்தையே புறக்கணிக்கிறார்கள். அதை போலத்தான் தேவனுடைய வசனங்களிலே மிக மிக முக்கியமான பகுதிகள் அல்லது அந்த பகுதிகளை சரியாக நாம் வகையறுத்து நாம் அதை பகுத்து புரிந்து கொண்டு சிந்தித்தால் ஆன்மீக வாழ்வுக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கும். ஆகவேதான் இந்த நாளில் நாம் இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்க கேட்ட வேத பாகங்களை நாம் இப்பொழுது அணுகி அதனுடைய சரியான அர்த்தத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பகுதியை சில சொல்வார்கள், இதில் நூடில்ஸ் போல இருக்கிறது என்று சொல்வார்கள். ஒன்றோடொன்று பிணைந்து இருக்கிறது, அதை பிரிப்பது கஷ்டம் என்று சொல்வதையும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த பகுதியிலே தேவன் திருச்சபைக்காக வைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு போதனை பகுதிதான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே இதை நாம் சரிவர புரிந்து கொள்ள இந்த நாளில் முயற்சிப்போமாக. கர்த்தருடைய ஆவியின் உதவியோடு கூட நாம் இந்த பகுதிக்கு தியானத்திற்கு கடந்து போகலாம். இப்பொழுது நாம் வாசித்த 11ஆம் வசனத்தினின்றுதான் நாம் வாசிக்க கேட்டோம். கடந்த வாரத்திலே நான் தெய்வ திருச்சபையிலே எதற்காக தேவன் தலைமைத்துவத்தை ஏற்படுத்தினார், தலைமைத்துவம் என்று சொல்லும் பொழுது அதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். குறிப்பாக தலைமைத்துவம் என்று சொல்லுகிறது இந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபையினுடைய தலைமைத்துவம் என்று சொல்லுகிறதை குறித்து நாம் சிந்தித்தோம். ஆகவே நாம் ஏற்கனவே சொன்னது போல எபேசிய நிருபத்தை படிக்கும் பொழுது பொதுவாக பண்டிதருடைய அபிப்பிராயப்படி எபேசிய நிருபமானது உள்ளூர் ஸ்தலம் சபைகளை கருத்தில் கொண்டு எழுதவில்லை. அகில உலக சபையாகிய யூனிவர்சல் சர்ச், இன்விசிபிள் சர்ச் என்று சொல்லுகிற கர்த்தருடைய சரீரமாகிய சபையை குறித்து சொல்லப்படுகிறதாக இருக்கிறார்கள். ஆனால் உள்ளூர் ஸ்தலம் சபையோ அல்லது அகில உலகளாவின திருச்சபை, யூனிவர்சல் சர்ச் ஆர் லோக்கல் சர்ச் என்று நாம் பார்க்கும் பொழுது there is always a comparison. அங்கு இந்த இரண்டுக்கும் இடையிலே ஒற்றுமைகள் உண்டு என்பதை நாம், வேற்றுமைகள் இருக்கிறது ஆனால் ஒற்றுமைகள் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆகவே உலகளாவின திருச்சபையினுடைய அந்த சித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த சித்திரம் அதனுடைய மினியேச்சர் ஃபார்ம், அதனுடைய ஒரு சிறு வடிவமாகத்தான் உள்ளூர் ஸ்தலம் சபையிலேயும் நாம் பார்க்க வேண்டும். ஆகவே உலகளாவின திருச்சபைக்காக எழுதப்பட்ட விஷயங்கள் உள்ளூர் ஸ்தலம் சபைக்கும் பொருத்தமானது, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இந்த திருச்சபைக்கு எபேசிய சபையாருக்கு எழுதின நிருபம் என்று பெயர் உள்ளதினாலே குறிப்பிட்ட சபைக்கு எழுதினதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே இந்த சபையிலே இப்பொழுது அவர்களுக்கு பவுல் என்ன சொல்லி கொண்டு வருகிறார், அதுதான் முக்கியமான விஷயம். 4ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது நாம் பார்த்தோம், நடைமுறை சத்தியங்களை குறித்துதான் அவர் பேச ஆரம்பிக்கிறார். அதனால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து என்று சொல்லுகிறார். ஆகவே
பரிசுத்தவான்கள் அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பின் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் பவுலுடைய ஆலோசனையாயிருக்கிறது. எதற்காக தெய்வ மக்கள் அழைக்கப்பட்டார்களோ, அழைக்கப்பட்டவர்களாய் அவர்கள் கிறிஸ்தவ திருச்சபையிலே அவர்கள் இணைக்கப்பட்டார்களோ, அந்த நோக்கம், எதற்காக அழைக்கப்பட்டார்கள், எதற்காக அவர்கள் ஒரு திருச்சபையில் இணைக்கப்பட்டார்கள், அந்த நோக்கத்தை அவர்கள் அடைய வேண்டும், அதை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். அவ்விதமாக அழைக்கப்பட்டோர்கள் அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்தேற வேண்டும் என்ற விஷயத்தை குறித்து பவுல் சொல்லி வரவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் அவருடைய வரவேறுதலையும் குறித்து சொல்லுகிறார். அந்த வரவேறுதலின் மூலமாக அவர் திருச்சபைக்காக என்ன சாதித்தார் அல்லது சம்பாதித்தார் என்பதைத்தான் நாம் இங்கே சிந்தித்தோம். ஏன் அவ்விதமாய் பவுல் சொல்லுகிறார்? அழைக்கப்பட்டோர்கள் தன்னுடைய அழைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக நடந்து கொள்ள வேண்டும், அல்லது திருச்சபையானது அந்த அழைக்கப்பட்டோர்களை அழைப்புக்கு பாத்திரவான்களாக அவர்களை நடத்தி செல்ல வேண்டிய அமைப்பு அங்கே கொடுக்கப்பட வேண்டும். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். இதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய அழைக்கப்பட்ட மக்கள் கூட்டம் திருச்சபையாய் கூடும் பொழுது அந்த திருச்சபையிலே மந்தையை மேய்ப்பதற்காக, மந்தையை நடத்தி செல்வதற்காக ஆண்டவர் பரவேறி சென்று அந்த வரங்களை பெற்று தந்தார் என்று வாசிக்கிறோம். ஆகவே வரங்களை தேவன் எதற்கு கொடுத்தார் என்பதனுடைய முதல் நோக்கம், அழைக்கப்பட்டவர்கள் தங்கள் அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடப்பதற்கு திருச்சபை எவ்விதமாய் உதவ வேண்டும், அல்லது அழைக்கப்பட்டவர்கள் திருச்சபையில் இணைந்திருப்பதினாலே, அவர்கள் மந்தையோடு இருப்பதினாலே, மந்தையை மேய்க்கிறவர்கள் அல்லது திருச்சபையை நடத்துகிறவர்கள் அந்த திருச்சபையை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதை பவுல் சொல்லுகிறார். ஆகவே தன்னுடைய இறுதி நிறுவனமாகிய ஸ்தாபனமாகிய திருச்சபையிலே கர்த்தர் ஐவகைப்பட்டவர்கள் என்று பெயர் சொல்லுகிற அந்த ஒரு கூட்டத்தாரை அவர் ஏற்படுத்தினதாக வாசித்தோம். அந்த ஐவகை கூட்டத்தை நாம் பிரித்தோம். அதை நாம் முதலாவது 2 என்ற அந்த நிலைமையிலே அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்ற நிலைமையிலே அவர்களை நாம் முதல் கூட்டமாக வைத்தோம். அவர்கள் 2:20 படியாக அவர்கள் தங்களுடைய பணிவிடை ஓட்டத்தை முடித்து அவர்கள் இப்பொழுது அவர்கள் மறைந்து போனார்கள், அல்லது அவருடைய ஊழியம் நிறைவேறிற்று. அந்த ஊழியம் அஸ்திவார ஊழியமாயிருந்தது. அந்த அஸ்திவார ஊழியத்திலே, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கண்மலை, அந்த பிளவுண்ட கண்மலையிலே தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் அவர்கள் அதனுடைய அஸ்திவாரத்தை அமைத்து சபையுடைய கட்டுமானப்படியை துவக்கி வைத்தார்கள். தொடர்ந்து அந்த திருச்சபையானது மறுபடியும் கட்டப்படுகிறதற்கு, அது வளர்த்தப்படுவதற்கு ஏதுவாக தேவன் தொடர்ந்து வைத்த ஊழியங்களை, வரங்களை குறித்துதான் நாம் சிந்தித்தோம். அங்கு சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள் என்று பார்த்தோம். ஆகவே சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள் என்று சொல்லுகிற இரு சாராரை மறுபடியும் நாம் பிரித்து அவ்விதமாய் 2ஆக பார்த்தோம். ஆகவே இந்த நிலைமையிலே கர்த்தருடைய அளவற்ற அந்த திட்டத்தின்படியாக திருச்சபையிலே ஆண்டவர் இவ்விதமாக சுவிசேஷகர்களையும் அதை போல திருச்சபையிலே சுவிசேஷகர்களையும் அதை போல மெய்ப்பத்துவ போதகர்களையும் ஏற்படுத்தினார் என்று நாம் பார்த்தோம். இந்த அமைப்பை சரிவர இயக்குவதற்காக தேவன் இவர்களை ஏற்படுத்தினார் என்று நான் சொன்னேன். சுவிசேஷகர்கள் என்று சொல்லுகிற அந்த சொற்பிரயோகத்தின் மூலமாக சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தனிவரம் பெற்றவர்களை அது குறிப்பிடுகிறது. குறிப்பாக மிஷனரி மைண்டட் பீப்புள், அல்லது அந்த சுவிசேஷத்தை பரப்புவதற்காகவும் சுவிசேஷத்தை பரப்பி அநேக இடங்களிலே திருச்சபையை உருவாக்குகிற பணி செய்கிறவர்களைத்தான் சுவிசேஷகர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஒருவேளை இந்த சுவிசேஷகர்கள் என்று சொல்லுகிறவர்கள் நம்முடைய இந்த நாட்களை நாம் பார்க்கும் பொழுது பல ஸ்தலம் சபைகளில் சுவிசேஷகர்கள் உண்டு. ஒருவேளை ஒரு சுவிசேஷகன் இருக்கிற திருச்சபைகள் இருக்கிறது, அல்லது 2 3 சுவிசேஷகர்கள் இருக்கிற திருச்சபைகள் இருக்கிறது. அதே போல சபைகளில் சுவிசேஷகர்கள் இல்லாத திருச்சபைகளும் இருக்கிறது. ஆகவே சுவிசேஷகர்கள் சபையிலே
இருக்க வேண்டும் என்ற அந்த கட்டாயம் இப்பொழுது நாம் பார்க்க முடியாது. காரணம், அகில உலக சபைக்கு கொடுத்த அந்த வரங்களிலே சுவிசேஷர்களும் இருப்பதினாலே அவர்கள் ஏதாகிலும் ஒரு திருச்சபையினாலே அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டு அவர்கள் அந்த வரம் பெற்றவர்கள் என்பதை சபையார் ஊர்ஜிதம் செய்த பின்னதாக ஒரு உள்ளூர் ஸ்தலம் சபையாலே சுவிசேஷகன் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்படி அங்கீகரிக்கப்படுகிற சுவிசேஷகன் அந்த சுவிசேஷ பணிக்காகத்தான் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர் திருச்சபையிலே இருக்க வேண்டும், அல்லது திருச்சபையை விட்டு அவர் பல இடங்களுக்கு சென்று சுவிசேஷ பணியை செய்ய வேண்டும். இதுதான் சுவிசேஷனுடைய முக்கியமான ஊழியமும் தலையான கடமையும் என்பது வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே இந்த நாட்களில் இதை நான் அதிகமாய் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். சுவிசேஷகனுடைய பணி, அவன் பல இடங்களுக்கு ஐட்டினரண்ட் மினிஸ்டராக அவன் செல்ல வேண்டும். அதைத்தான் அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். அப்போஸ்தலர்கள் அநேகர் எருசலேமிலே அப்போஸ்தலர்கள் பல வருஷங்கள் அவர்கள் இருந்த போதிலும் கூட அவர்கள் இவ்விதமாய் தேவனால் ஏவப்படும் பொழுது பல இடங்களுக்கு சென்று சுவிசேஷ நற்பணிகளை செய்து ஸ்தலம் சபைகளை, திருச்சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார்கள். ஆகவே சுவிசேஷங்களும் இந்த அப்போஸ்தலர்களைப் போல அவர்கள் சுவிசேஷ ஊழியத்திற்காக தங்களை ஒப்பு கொடுத்தவர்களும் சபையால் அங்கீகரிக்கப்பட்டவர்களும் அனுப்பப்பட்டவர்களுமாயிருக்கிறார்கள். ஒருவேளை ஒரு திருச்சபையிலே சுவிசேஷம் இல்லை என்றாலும் மற்ற ஸ்தலம் சபையில் இருக்கக்கூடிய சுவிசேஷகர்கள் அவிதமாய் அந்த ஊழியங்களை, சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும். இது சுவிசேஷகனுடைய பொறுப்பாக கர்த்தர் நமக்கு காட்டுகிறார். இரண்டாவதாக மெய்ப்பத்த போதகர்கள் என்று சொல்லுகிற விஷயத்தை நாம் பார்த்தோம். அங்கும் தேவன் அவர்களை எதற்காக அமைத்தார் என்று பார்க்கும் பொழுது, ஸ்தாபிக்கப்பட்ட திருச்சபையிலே சுவிசேஷகன் தன்னுடைய ஊழிய பணிய நிமித்தமாக அவர் ஒரு சபையை உருவாக்குகிற பொறுப்பை பெற்றவனாய் இருக்கிறார். ரட்சிக்கப்படுகிற மக்களை அவன் அழைத்து வந்து ஓரிடத்தில் சேர்த்து வைத்து அந்த ஆரம்ப கால பணிகளை செய்கிறான். பைனியர் மினிஸ்ட்ரி அவன் செய்து கொண்டிருப்பான். அமிதமாய் சபை வளரும் பொழுது சபையிலே அவன் கவனிக்க வேண்டிய விஷயம், திருச்சபையை அவன் சகல சத்தியத்திலும் பேணி பாதுகாக்க வேண்டும். ஆகவே சுவிசேஷகன் என்ன செய்ய வேண்டும்? அவன் ஸ்தாபித்த சபையிலே அவன் தான் அப்போஸ்தலனும் தீர்க்கதரிசியும் சுவிசேஷகனும் மெய்ப்பத்த போதகனுமாய் இருக்க வேண்டும் ஆரம்ப கட்டத்திலே. ஆனால் அவன் அந்த ஊழியத்தை செய்து முடித்து அந்த சபையிலே ஆன்மீக வளர்ச்சி உருவாக்கி வரம் பெற்றவர்களை அவன் கர்த்தருக்காக தேறினவர்களாக உருவாக்கிற பின் அவர்கள் நடுவிலே அந்த ஸ்தலம் சபையை இயக்குவதற்காக தேவன் அவனுக்கு காண்பிக்கிறவர்களை அவன் ஐடென்டிஃபை பண்ணுகிறான். அவர்களை அங்கு சபையின் மூப்பர்களாக அந்த திருச்சபையிலே ஸ்தாபித்த சுவிசேஷகர் நியமிப்பதாக பார்க்க முடியும். அதை எப்படி நியமிக்கிறார் என்று கேட்டால், தேவ ஆவியானவருடைய உதவியோடு அவர் அதை செய்கிறார். அவன் கூட்டத்திற்கு வருகிற யாராகிலும் ஒருவர் தனக்கு அதிகமான உதவி செய்கிறவர்கள், அல்லது தனக்கு பணப்பட்டுவாழா செய்கிறவர்கள், அல்லது தன்னை தூக்கி பேசுகிறவர்கள், அப்படிப்பட்டவர்களை அல்ல சுவிசேஷகன் சபையிலே மூப்பர்களாக ஏற்படுத்த வேண்டியது. யாரை ஏற்படுத்த வேண்டும்? தேவ ஆவியானவர் அவனுக்குள் கிரியை செய்து அவன் மூலமாக அவனுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறவர்களை ஐடென்டிஃபை பண்ண வேண்டும். ஆகவே ஒரு மூப்பர்களை நியமனம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை அனாயிண்ட், அப்பாயிண்டிங், ஆர்டேன் என்ற வார்த்தை எல்லாம் அதன் பொருள் என்னவென்றால், யாராகிலும் 10 பேர் சேர்ந்து ஒருவரை நியமிப்பதல்ல. காரணம் அவ்விதமான நிலைமை அல்ல. ஆனால் ஏற்கனவே தேவன் அந்த மூப்பர்களாய் இருப்பதற்கு தகுதியுடையவர்களை அங்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய ஊழியத்தை பார்க்கிறார்கள். ஊழியத்தினுடைய பயன்பாட்டையும் பார்க்கிறார்கள். அவர்களால் திருச்சபை ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்க்கிறார்கள். அவருடைய எல்லா விதமான நடைமுறைகளையும், அவருடைய சபைக்கான அவருடைய ஊழியங்களையும், அவருடைய வேத வசன போதனைகளையும் அந்த சபையார் கவனிக்கும் பொழுது அவர்கள் அதை உணர ஆரம்பிப்பார்கள். அந்த நேரத்தில் திருச்சபையை நடத்துகிற ஒருவேளை சுவிசேஷகனாயிருந்தால், சுவிசேஷகன் தேவாவின் உதவியோடு கூட இன்னார் 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 உங்களுக்காக கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி தாராளமாய் அவர்களை அடையாளம் காட்டிக் கொள்ளலாம். ஆனால் மற்ற சபைகளை பொறுத்தமட்டில் ஏற்கனவே ஸ்தாபிக்கப்பட்ட திருச்சபைகளிலும் இவ்விதமாய் ஒரு மூப்பர் அந்த திருச்சபைக்கு தேவையாய் வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? அது கவனமாய் நாம் கையாள வேண்டிய விஷயம்தான். நாம் அதை அதிக கவனத்தோடு தான் கையாண்டு கொண்டிருக்கிறோம் என்பதிலே நான் சந்தோஷமாய் இருக்கிறேன்.
யாரை மூப்பராக அமைக்க வேண்டும் என்று கேட்டால் அதற்கு தேவனுடைய வசனம் மிக தெளிவாய் அந்த தகுதிகளை சொல்லி இருக்கிறதை பார்க்க முடியும். பாஸ்டரல் எபிசில்ஸ் அல்லது மெய்ப்பத்த நிருபங்கள் என்று சொல்லுகிற 2 நிருபங்கள், 1 தீமோத்தேயும் தீத்துவும், இந்த 2 நிருபங்களிலேதான் பவுல் அந்த போதகர்களுடைய, குறிப்பாக அந்த மெய்ப்பர்களுடைய, மெய்ப்பத்த போதகருடைய குவாலிஃபிகேஷன்ஸை பத்தி சொல்லுகிறதை பார்க்க முடியும். நான் அதை இந்த நாட்களிலே சிந்தித்து பார்த்தேன். தேவன் ஏன் இவ்வளவு கண்டிப்பாக, இவ்வளவு தெளிவாக இந்த தலைவருடைய குணாதிசயங்களை எழுதி வைத்தார் என்று யோசித்தேன். அதற்கு எனக்கு கிடைத்த பதில் என்னவென்றால், தேவனுடைய சபை அவருடைய இரத்தத்தால் அவர் சம்பாதித்த சபை, அதனுடைய முக்கியத்துவத்தை அவர் உணர்ந்திருக்கிறார். ஆகவே தான் பவுல் சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களை மெய்ப்பராக ஏற்படுத்தின என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆகவே யார் வேண்டுமானாலும் ஆகலாம் என்றல்ல, தேவனுடைய சபை, இது தேவனுடைய மந்தை, அதனுடைய மகத்துவத்தை தேவன் உணர்த்துவது, அதற்கு தேவன் ஏற்படுத்த போகிற தலைவருடைய குணாதிசயங்களை சொல்லும் பொழுது நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆகவே மிக கவனமாக தேவனுடைய திருச்சபையிலே நாம் மெய்ப்பத்த ஊழியத்திற்கு வர வேண்டும். இதுதான் அங்கே பவுல் ஞாபகப்படுத்துகிறார். மிக கவனமாக நாம் அதை கையாள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே திருச்சபையாருடைய அதிகமான ஜெபமும், அதே போல ஏற்கனவே இருக்கக்கூடிய மூப்பர்களுடைய கூட்டான ஜெபமும், அவருடைய தெய்வீகமான சிந்தனைகளும் அவர்கள் பயன்படுத்தி தெய்வ திருச்சபையிலே இப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்களை அவர்கள் தலைவர்களாக, மூப்பர்களாக ஏற்படுத்த வேண்டும். இதில் அதிகமான தேவாவியாருடைய உதவியும் பரிசுத்தவானுடைய ஜெபமும் தேவைப்படுகிறது. தவறுதலாக யாராகிலும் வந்துவிடுமானால் இந்த திருச்சபையினுடைய மகத்துவத்தை நாம் இழந்து போவோம். திருச்சபையின் ஆடுகளும் அதுள்ள மக்களும் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே தெய்வ திருச்சபையை நாம் பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பிலே இருக்கிறோம். அதை நான் சொல்லிவிடுகிறேன். இப்பொழுது நான் சொல்ல போகிற விஷயம் எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து சில குறிப்புகளை போன வாரம் சொன்னேன். அங்கே சொல்லும் பொழுது 12ஆம் வசனத்தை நான் வாசித்தேன். 4:12 பரிசுத்தவான்கள், கொஞ்சம் வாசிக்கலாமா? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர். அப்போது எதற்காக தேவன் இந்த தலைமத்துவத்தை, பொறுப்புகளை தேவன் கொடுத்தார் என்பதற்கு சொல்லப்படுகிற காரணம் இங்கே வாசித்தோம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமான சபையானது பக்தி விருத்தி அடைய. இந்த இடத்திலே சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதில் கவனிக்க வேண்டிய வார்த்தை, போன வாரம் அதை சொன்னேன். 12ஆம் வசனத்தில் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு என்று வாசித்தோம். சீர்பொருந்தும் பொருட்டு, அதற்கு கட்டார்டிஸ்மோன் என்ற வார்த்தை பயன்படுத்தினதாக சொன்னேன். அந்த வார்த்தையினுடைய பொருள் ரெஸ்டோரிங் பேக் டு இட்ஸ் ஆர்டர். ஒரு பொருளோ ஒன்றோ ஏதாகிலும் இடமாறி இருந்தால் அதை பழைய இடத்திற்கு யதாஸ்தாபனம் செய்வது. அதை போல ரீஅரேஞ்சிங், சிதறி கிடக்கக்கூடியதை மறுபடியும் பழைய ஆர்டருக்கு கொண்டு வருவது, பிரிங்கிங் பேக் ஆர்டர். இதெல்லாம் தான் அந்த வார்த்தையினுடைய பொருள், அதாவது கட்டார்டிஸ்மோன். இதே வார்த்தையினுடைய மூல வார்த்தை கட்டார்டிசோ என்ற வார்த்தையும் இருக்கிறது. அது கலாத்தியர் 6:1 நான் வாசிக்கிறோம். அது ஒரு ஆர்த்தோபீடிக் வேர்ட் என்று சாதாரணமாய் சொல்லுவார்கள். அந்த வார்த்தையானது எலும்பு முறிந்தால் அந்த எலும்புகளை ஒன்றுபடுத்தி சரிபடுத்தி அதை பழைய இடத்திலே பொருத்துகிற அந்த வார்த்தை தான், அந்த செயலுக்கு தான் இந்த கட்டார்டிசோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே இந்த 2 வார்த்தையும் ஒன்றோடொன்று தொடர்புள்ள வார்த்தை. ஆகவே உடைந்த எலும்புகளை முறையாக ஒன்றுபடுத்துவதும், அதை போல இடமாறி இருக்கக்கூடியவைகளை மறுபடியும் ஓர் சரியான இடத்திற்கு, பழைய இடத்திற்கு அதை கொண்டு வந்து ஆர்டர்லி ஆக்குவதற்கும் தான் இந்த வார்த்தை. ஆகவே பரிசுத்தவான்களை சீர்பொருந்த பண்ணுதல், பரிசுத்தவான் அந்த 12 12
பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. எதற்காக தலைமைத்துவம் அல்லது எதற்காக தேவன் சபையிலே தெய்வீகமான ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி இருக்கிறார் என்ற கேள்விக்கு பதில், முதலாவது, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த பண்ண வேண்டும். இங்கு பாவிகள் அல்ல, பரிசுத்தவான்கள். இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய சபையில் ஐக்கியமாயிருந்து பரிசுத்தாவின் நிறைவோடு வாழ்கிறவர்களைத்தான் இந்த வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. பரிசுத்தவான்கள் என்ற வார்த்தையில் அந்த நிலைமையிலே ஏற்கனவே சபையில் இருக்கிற பரிசுத்தவான்கள், அவர்களிலே என்ன காணப்படுகிறது? அவர்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை, ஒழுங்கீனங்களை என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் சீர் செய்ய வேண்டும், மறுபடியும் முறைப்படுத்த வேண்டும். அப்படியானால் இந்த இடத்திலே பரிசுத்தவான்கள் சீர்பொருந்துதல் என்று சொல்லுகிறது ஒவ்வொரு தனி மனிதனுடைய இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது தெய்வ திருச்சபையினுடைய தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் அதற்கு உதவி செய்ய வேண்டுமே தவிர, பரிசுத்தவான்களாய் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சுயமாக தங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டும், கிரமம் செய்ய வேண்டும், அதற்குள்ள முயற்சி எடுக்க வேண்டும். அவர்கள் அது தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். அதற்கு அவர்கள் அபிதமாய் தங்களுடைய வாழ்க்கையை முறைப்படுத்த முயற்சிக்கும் பொழுது அதற்கு ஆலோசனை கொடுப்பதற்காக, அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக, அவர்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லி அவர்களை தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கட்டி எழுப்புவதற்காக, சீர்பொருந்த பண்ணுவதற்காக இதை செய்ய வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தனிப்பட்ட நிலைமையில செய்யப்படுகிற ஒரு காரியமாயிருக்கிறது. அடுத்ததாக 12 வாசிக்கும் பொழுது நாம் வாசித்தோம், சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக என்று வாசிக்கிறோம். எதற்காக தலைமைத்துவம் என்ற கேள்விக்கு இப்பொழுது பதில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நீங்கள் இந்த தமிழ் வேத புத்தகத்திலே மட்டும்தான் சுவிசேஷ ஊழியத்தின் வேலை என்று வாசிக்கிறோம். ஏனைய மொழிபெயர்ப்புகளை நீங்கள் பார்த்தால் for the work of the ministry என்று வருகிறோம். for the work of the ministry, ஊழியத்தின் வேலைக்காக, ஊழியத்தின் வேலைக்காக என்று வருகிறது. இது நமக்கு எதை காட்டுகிறது? தெய்வ திருச்சபையிலே ஒரு பரிசுத்தவான்கள் கூட்டம் இருக்கும் பொழுது தனி மனித வாழ்க்கையிலே அவர்கள் சீர்பொருந்தப்பட வேண்டும், அவர்கள் இன்னும் முறைப்படுத்த வேண்டும், அவர்கள் கிரமப்படுத்த வேண்டும். அதே சமயத்திலே இங்கே பார்க்கும் பொழுது மினிஸ்ட்ரியிலே அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த மினிஸ்ட்ரி, ஒர்க் ஆஃப் மினிஸ்ட்ரி என்று சொல்லுகிறது மியூச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஒன் another. ஒருவருக்கு ஒரு பரிசுத்தவான் தனியே அவன் வளர வேண்டும், ஒழுங்கு செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அதே பரிசுத்தவான் இன்னொருவனுக்கும் உதவி செய்ய வேண்டியவனாய் இருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில இவனுக்கு இடம் உண்டு, அதே போல மற்றவன் இவனுடைய வாழ்க்கையிலையும் இடம் உள்ளவனாய் இருக்கிறார். ஒருவருக்கொருவர் மியூச்சுவல் மினிஸ்ட்ரி. திஸ் இஸ் த ஒர்க் ஆஃப் த மியூச்சுவல் மினிஸ்ட்ரி. ஒருவருக்கொருவர் நாம் உதவி செய்ய வேண்டும். அவை நம்ம கூட்டு முயற்சியும் சபையில காணப்படுகிறது. இவ்விதமாய் ஒரு பரிசுத்தவான் இன்னொரு பரிசுத்தவானுக்கு பணிவிடை செய்யும் பொழுது அவர்கள் இருவரும் வளர முடியும். அப்படி வளரும் பொழுது அப்படிப்பட்ட கூட்டு முயற்சிக்கும் தலைமத்துவத்தினின்று அதிகமான ஆலோசனைகள் வழங்கப்பட வேண்டும். அவர்களை வழிநடத்துகிற பொறுப்பு அந்த விஷயத்திலும் தலைமைத்துவத்துக்கு உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவதாக நான் வாசித்த அந்த வசனம் அதே பகுதியிலே 12ஆம் வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு என்று வாசிக்கிறோம். இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை for the edifying of the body of Christ, கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபை. இது எதை காட்டுகிறது? சபையினுடைய wholesome or total growth, சபையினுடைய மொத்தமான வளர்ச்சிக்கு இந்த தலைமைத்துவம் தேவைப்படுகிறது. for the edifying of the body of Christ. இங்கு ஒய்கோடோம் என்ற வார்த்தை, இது நமக்கு தெரியும், எடிபிகேஷன் என்ற வார்த்தைக்கு கட்டுமானம் என்ற அர்த்தம், கட்டி எழுப்புதல் என்று பொருள். ஆகவே திருச்சபையை கட்டி மொத்தமாய் எழுப்ப வேண்டும். அதற்காக ஒன்று தனி மனிதர் வாழ்க்கையிலே கட்டி எழுப்பப்பட வேண்டும் அல்லது ஒழுங்கு செய்யப்படுத்தப்பட வேண்டும். ஒருவருக்கொருவர் அவர்கள் ஒருவரோடொருவர் செய்கிற பணிவிடையிலே அந்த ஊழியத்திலே அவர்கள் உதவி செய்ய வேண்டும். மூன்றாவதாக எல்லாரும் ஒருமிக்க இந்த சபை மொத்தமாக வளருவதற்கு the wholesome growth of the body of Christ, அதற்கும் தலைமைத்துவம் உதவி செய்ய வேண்டும். ஒய்கோடோம் அல்லது ஒய்கோடோமியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது.
ஆகவே மற்றொரு வார்த்தை இந்த பகுதியில வருகிறது, 15ஆம் வசனம். அந்த 15ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசியுங்கள். 4:15. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். வளருகிறவர்களாய், இங்க ஒரு வளர்ச்சியை குறித்து வாசிக்கிறோம். வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். ஆகவே அந்த ஆக்சானோ என்ற வார்த்தை தான் அங்கு பயன்படுத்தப்படுகிறது. இது நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி, ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சி, ஒரு கட்டிடத்தினுடைய வளர்ச்சி, அவ்விதமாக ஒரு ஓவியத்தினுடைய வளர்ச்சி, இவ்விதமாய் ஒரு செடி கொடிகளுடைய வளர்ச்சி, இதற்கெல்லாம் இந்த வார்த்தை பயன்படுத்தலாம். அவ்விதமாய் வளர்ச்சி என்று சொல்லும் பொழுது அதன் பொருள் என்னவென்று கேட்டால், சிறிய அளவில் இருந்த ஒன்று பெரிய அளவை அடைகிறது. அது அதனுடைய நிறைவாகிய பெரிய அளவுக்கு செல்லுகிறது. நமக்கு நன்றாக தெரியும், ஒரு மனித குழந்தை பிறக்கும் பொழுது, பொதுவாக பிறக்கும் பொழுது சாதாரணமாக சொல்வார்கள் 3 கிலோ எடை என்று சொல்வார்கள். அந்த 3 கிலோ எடையுள்ள குழந்தை அது தன்னுடைய வாலிபத்தை தாண்டும் பொழுது, மத்திய வயசை அடையும் பொழுது அந்த 3 எவ்வளவாய் மாறுகிறது என்று பார்த்தால், ஒருவேளை 60, 70, 80 என்ற நிலைக்கு அந்த எடை பெருகுகிறதை பார்க்க முடியும். அதே போல ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அதனுடைய நீளம், அதனுடைய லெங்த் அல்லது அதனுடைய ஹைட் எவ்வளவு என்று கேட்டால், பொதுவாக நாம் பார்த்தால் 1.5 அடி குழந்தையாக இருக்கலாம், அல்லது 2 அடி இருக்கலாம் சில குழந்தைகள், சிலது 1 அடி கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பிறக்கும் பொழுது அந்த அளவுக்கு தான் வளர்ச்சி, அந்த அளவுக்கு தான் பிறந்திருக்கிறது. ஆனால் வளர்ச்சி என்று சொன்ன என்ன அர்த்தம்? அந்த பிறந்த குழந்தை இப்பொழுது எடையிலும் அளவிலும் அது வளர ஆரம்பிக்கிறது, பெருக ஆரம்பிக்கிறது. 6 அடி உயரமுள்ள மனிதனாக அந்த 1 அடி குழந்தை வளர முடியும். அதை போல ஒருவேளை 6 கிலோ எடையுள்ள அந்த குழந்தை 60 கிலோ எடையாக வளர முடியும். இதுதான் வளர்ச்சி என்று நாம் சொல்லுகிற விஷயம். இப்பொழுது கவனியுங்கள், இந்த இடத்திலே கவனிக்க வேண்டிய விஷயம் சீரான வளர்ச்சி, பேலன்ஸ் growth என்று சொன்னால், அந்த குழந்தையை பாருங்கள். அந்த குழந்தையை நீங்கள் பார்த்தால், குழந்தையினுடைய இடுப்பு முதல் அதனுடைய கடைசி பாத விரல் வரைக்கும் பார்த்தால், அதனுடைய அளவை பார்த்தால், ஒருவேளை சரிவர இடுப்புக்கு மேல் தலை மட்டும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த நீளத்தை பார்க்க முடியும். அப்படியானால் இந்த குழந்தை வளர்ந்து வரும் பொழுது எப்படி வளரும் என்று சோதித்தால், சீரான வளர்ச்சி என்று சொல்லுகிறது. இந்த குழந்தையினுடைய இடுப்பினின்று கீழ்ப்பகுதி சரீரத்தினுடைய பாதி அளவுக்கு இருந்தது போல, இந்த பிள்ளை வளர்ந்து 6 அடி ஆகும் பொழுது அந்த பிள்ளையினுடைய கால்களின் அல்லது இடுப்புக்கு கீழான அளவு சரீரத்தினுடைய பாதியாக இருக்கும். அதுதான் சீரான வளர்ச்சி. ஆனால் சில குழந்தைகளிலே என்ன நடக்கிறது? ஒரு சில பகுதிகள் அதிகமாய் வளரலாம், வேறு சில உறுப்புகள் குறைந்து வளரலாம். இது எப்படிப்பட்ட வளர்ச்சி? அப்நார்மல் என்று நாம் சொல்லுவோம். அதை போலதான் திருச்சபையை பொறுத்த மட்டும், திருச்சபையை நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தனி மனிதனும் சரீரத்தினுடைய உறுப்புகளாய் இருப்பதினாலே ஒவ்வொரு தனி மனிதனும் சீரான வளர்ச்சி அடைய வேண்டும். அந்த சீரான வளர்ச்சி என்று சொல்லுகிறது அந்த சபையினுடைய தோற்றத்தை அழகாக பாதுகாக்கும். நமக்கு தெரியும், ஒரு உறுப்போ அல்லது சரீரத்தை உறுப்பாகி தலை மட்டும் பெருசாக இருந்து உடல் மிக மெலிந்து போனால், அல்லது உடல் மிக பருவனாக இருந்து தலை மிக சிறிதாயிருந்தால் பார்ப்பதற்கு அசிங்கமாயிருக்கும். அதை போல இராதபடிக்கு திருச்சபையிலே ஒரு சீரான வளர்ச்சி வர வேண்டும். அப்படியானால் அதன் பொருள் என்ன? எப்படி அந்த குழந்தை பிறந்ததோ அப்படியே இராமல் அது வளர வேண்டும். அதே சமயத்தில் பேலன்ஸ்ட் growth அதனுடைய உறுப்புகளிலே காணப்பட வேண்டும். அப்படியானால் தேவன் திருச்சபையிலே நம்மை உறுப்புகளாக இணைத்திருக்கிறார். அப்படியானால் அந்த உறுப்புகளை குறித்துள்ள தெய்வ சித்தம் என்ன என்று கேட்டால், ஒன்று, அது சரியாக இயங்க வேண்டும். It should work properly. At the same time, it should grow properly. அது அதனுடைய வேலையை சரியாக செய்யணும், செஞ்சுக்கிட்டே இருக்கும். காலப்போக்கிலே அதனுடைய அளவும் பருமனும் பெரிதாகி வருகிறதை பார்க்க முடியும். இதுதான் திருச்சபையிலே தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய திருச்சபை சீராக வளர வேண்டும். ஒரு
சிலருடைய பெரிய வளர்ச்சியும் வேறு சில குறுகிய வளர்ச்சியும் கர்த்தர் எதிர்பார்க்கிறது இல்லை. ஒவ்வொரு உறுப்பும் அதனுடைய வளர்ச்சியை அடைய வேண்டும். அப்படி அடைந்தால்தான் சரீரம் தோற்றத்தில் அழகாய் இருக்க மட்டுமல்ல, ஆரோக்கியம் உள்ளதாய் காணப்படும். ஆகவே தெய்வ திருச்சபையிலே நான் வைக்கப்பட்டதனுடைய முக்கிய நோக்கம் என்ன என்று சொல்வதற்காக இதை நான் சொன்னேன். இத்தோடு பவுலடிகள் கொலோசியர் நிருபத்திலே சொன்ன வார்த்தை ஞாபகப்படுத்தினேன். 1ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். கொலோசேயர் 1, 28, 29. தயவாக தமிழில வாசிப்போம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நாம் இங்க வாசித்த வசனத்திலே பவுல் அழகாக தன்னுடைய ஊழியத்தின் நோக்கத்தை குறித்து சொல்லுகிறார். தன்னுடைய ஊழியத்தின் நோக்கம் இங்கே அவர் மிக தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தை குறித்து சொல்லுகிறார். அவருக்கு தேவன் கொடுத்த ஊழியத்தினுடைய நோக்கம் என்ன? அதிலே வாசிக்கிற வசனம் நான் ஆங்கிலத்தை கூட வாசிக்கிறேன். Whom we preach, warning every man, teaching every man in all wisdom, that we may present every man perfect in Christ Jesus. பவுல் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். அவர் சொல்லுகிறார் whom we preach. whom we preach என்ற வார்த்தை எதோடு தொடர்பு? அதுக்கு முந்தின பகுதியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார். whom we preach, we preach Christ. அதான் அதனுடைய பொருள். கிறிஸ்துவை தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். யாரை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று கேட்டால் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். we preach Christ. ஆனால் அந்த பிரீச்சிங்ல அவர் சொல்லுகிறார் by preaching we warn everyone. பிரசங்கத்தின் மூலமாக பவுல் செய்கிறது என்னவென்றால் வார்ன் பண்ணுகிறார். எந்த வார்னிங்? எதற்காக இந்த வார்னிங் என்று கேட்டால், இந்த வார்னிங் அவர்களுடைய குன்றின வளர்ச்சியை அவர்களுக்கு எச்சரிப்போடு சுட்டி காட்டுவது. That's a warning. சரியாக இந்த சபையிலே வளரவில்லை என்றால் குன்றினவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு டீச்சிங் கொடுப்பதற்கு முன்னதாக பிரீச்சிங் கொடுக்கிறார் என்று சொன்னால் he is pointing out their defects. அவருடைய குன்றிய வளர்ச்சியை குறித்து எச்சரிக்கிறார். அதனுடைய ஆபத்துகளை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் இப்படி இருந்தால் என்ன நடக்கும், அதனுடைய விபரீதம் என்ன, what are the consequences, evil effects of that, இதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவது பிரசங்கத்தின் மூலமாக என்று சொன்னார். ஆனால் பிரசங்கத்தை செய்வது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார் teaching every man in all wisdom. இங்க சொல்லும் பொழுது பிரசங்கம் எச்சரிப்பை கொடுக்கிறது. அநேக நம்முடைய சபையிலும் நம்முடைய கிறிஸ்துவ வட்டாரங்களிலும் அநேக பிரசங்கங்கள் இருக்கிறது. அநேக பிரசங்கங்கள் எச்சரிப்பின் பிரசங்கங்களாகத்தான் இருக்கிறதை பார்த்திருக்கிறோம். அது தவறல்ல, அது தேவையான ஒன்றே. காரணம், பரிசுத்தவான்கள் தவறும் பொழுது ஆண்டவருடைய ஆவியானவர் அவர்களை எச்சரிப்பதை நான் பார்க்க முடியும். அவர்கள் அப்படியே போனால் அவர்கள் சந்திக்க போகிற விபரீதங்களை, விளைவுகளை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஆனால் அதே சமயத்துல அப்படி போகாமல் இருந்து அவர்களை மறுபடியும் திருப்பி கொண்டு வர வேண்டுமானால், அவர்களை மறுபடியும் பரிசுத்த தன்மையோடு வாழ வைக்க வேண்டுமானால் பவுல் சொல்லுகிறார் I teach every man in all wisdom. எல்லா ஞானத்தோடும் நான் அவர்களுக்கு போதிக்கிறேன். எதற்காக? கீழே வாசிக்கிறோம் that we may present every man perfect in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாரையும் தேறினவர்களாக நிறுத்தும்படியாக நாங்கள் அந்த உபதேசத்தை பண்ணுகிறோம். இந்த இடத்துல ஒரு வார்த்தை, அந்த பெர்ஃபெக்ட், ஆங்கிலத்திலே பெர்ஃபெக்ட் என்று போடப்பட்டிருக்கிறது. தமிழ்ல நாம் அதை பார்த்தோம். எல்லா மனிதர்களும் தேறினவர்களா, அந்த தேறின என்ற வார்த்தையை பார்ப்போம். அந்த தேறினவர்கள் என்ற வார்த்தையினுடைய அந்த கிரேக்க வார்த்தை என்னவென்று பார்த்தால் அங்க சொல்லுகிற வார்த்தை டெலியோஸ் என்பதாகும். TELIOS, டெலியோஸ் என்ற வார்த்தை போட்டு. அப்படியானால் அதை எப்படி வாசிக்க வேண்டும்? நாம் அந்த பகுதியை வாசித்தால் எப்படி வாசிக்க வேண்டும்? பவுல் சொல்லுகிற வார்த்தையின்படியாக எல்லா மனுஷரையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாக நிறுத்தும்படி என்ற வார்த்தைக்கு பதிலாக எல்லா மனுஷரையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் எதற்காக தேவன் அழைத்தாரோ அந்த அழைப்பின் நோக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஏதுவாக
நாங்கள் போதிக்கிறோம். அந்த டெலியோஸ் என்ற வார்த்தையின் பொருள் the end result or the destination, goal, aim, ultimate purpose. நான் 4ஆம் அதிகாரம் 1 குறித்து சொன்னேன். அழைக்கப்பட்டவர்கள் அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்க வேண்டும். எதற்காக தேவன் ஒவ்வொருவரையும் அழைத்தார் என்பதை ரோம நிருபம் 8ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களிலே வாசிக்கிறோம். எவர்களை முன்னறிந்தார்களோ அவர்களை அவர் என்ன செய்தார்? அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை அவர் மகிமையும் கூட படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு அழகான சொல்லை ரோம நிருபத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அங்கே சொல்லும் பொழுது எதற்காக நம்மை அழைத்தார், எதற்காக நம்மை முன்குறித்தார் என்று கேட்டால், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலை நாம் அணிந்து கொள்வதற்கு ஏதுவாக. நம்முடைய அழைப்பின் நோக்கம் கிறிஸ்துவனுடைய சாயல் நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லது கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்துவது என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய பூரண குணாதிசயங்களுடையவனாக ஒரு மனுஷனை மாற்றி அமைப்பது. அந்த மெட்டாமார்பசிஸ், அந்த ஊழியத்தை செய்யத்தான் தேவன் எங்களை வைத்தார் என்று பவுல் சொல்லுகிறார். ஆகவே திருச்சபையினுடைய முக்கியமான பணிவிடைகளிலே பவுல் சொல்லுகிற விஷயம் எதற்காக? திருச்சபை மக்களை முற்றிலும் தேறினவர்கள் என்று சொன்னால் எதற்காக தேவன் அவர்களை அழைத்தாரோ அந்த அழைப்பினுடைய முடிவுக்கு, அதனுடைய டெஸ்டினேஷனுக்கு, அதனுடைய நிறைவுக்கு நேராக இந்த ஜனத்தை நாங்கள் நடத்தி தேவ சமூகத்துல கொண்டு போய் நிறுத்துகிற பொறுப்பு எங்களுக்கு கொடுக்க பெற்றது. நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள் என்று பவுல் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்த்தோம். ஆகவே நான் வாசிக்கிற வசனத்திற்கு மறுபடியும் வருவோம். 12ஆம் அதிகாரம், மன்னிக்கவும், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் இப்பொழுது வாசித்தோம். அந்த பகுதியிலே நாம் முக்கியமாய் கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் கூட இருக்கிறது. பாருங்கள், அதனுடைய 11ஆம் வசனம், 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எதற்காக நம்மை தேவன் அழைத்தார், அதை நிறைவேற்ற என்று சொன்னேன். ஆனால் திருச்சபையிலே என்ன தேவன் எதிர்பார்க்கிறார், திருச்சபை மூலமாக என்ன தேவன் எதிர்பார்க்கிறார், அதைத்தான் அங்கு வாசிக்கிறோம். 11ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷகராகும் வரைக்கும் என்று வாசிக்கிறோம். ஆங்கிலத்திலே அது அழகாக போடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். Till we all come in the unity of faith and of the knowledge of the Son of God, unto perfect man, unto the measure of stature of the fullness of Christ. ஆங்கிலத்திலே இந்த வார்த்தை படிப்பது நல்லது என்று சொன்னால், தமிழுக்கும் ஆங்கிலத்திற்கும் பெரிய கருத்து வேற்றுமை அல்ல, ஆனால் விளக்கத்தை கொடுக்கும் பொழுது சற்று வித்தியாசம் தெரிகிறது. அதற்காகத்தான் ஆங்கிலத்திலே நான் அதை வாசித்தேன். அங்கே இந்த 11ஆம் வசனத்திலே அந்த வசனத்திலே என்ன சொல்லப்படுகிறது? வாட் இஸ் மென் பை பர்ஃபெக்ஷன்? ஒரு சபையினுடைய பர்ஃபெக்ஷன், நிறைவு, தேறுதல், வளர்ச்சி என்று சொன்னால் என்ன என்பதை 11ஆம் வசனம் விளக்குகிறது. அதிலே என்ன சொல்கிறார் என்றால், till we all come in the unity of faith. எதுவரைக்கும் இந்த ஊழியம், எதுவரைக்கும் திருச்சபையிலே பணிவிடைகள் நடக்க வேண்டும் என்று கேட்டால், எதுவரைக்கும், அல்லது பணிவிடையினுடைய தலைமைத்துவத்தினுடைய நோக்கம் என்ன என்று பார்த்தால், திருச்சபை மக்களை விசுவாசத்திலே ஒருமைப்படுத்துகிற அந்த பணியை சொல்லுகிறார். அப்போ நிறைவு என்று சொல்லுகிற வார்த்தையின் பொருளாக நான் சொல்லுகிறேன், there should be a unity in the faith of the assembly. சபையினுடைய விசுவாசத்தில் ஒருமைப்பாடு, ஒற்றுமை உருவாக்கப்பட வேண்டும். இந்த இடத்திலே இந்த விசுவாசம் தமிழிலே ஒரே வார்த்தையில சொல்லப்பட்டதுனாலே குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும், அந்த விசுவாசமும் அறிவும் ஒரு வார்த்தையாக ஒரே இதுல சொல்லப்பட்டதுனாலே முக்கியத்துவத்தை நாம் உணர முடியாது. ஆனா ஆங்கிலத்துல சொல்லும் பொழுது நாம் என்ன வாசிக்கிறோம்? that all in the unity of faith, we should come into the unity of faith.
So the perfection means all the church members should be unified, or they should have a unified idea or unified concept or unified faith in what they believe. இங்க சொல்லுகிற இந்த விசுவாசம் என்று சொல்லுகிறது நாம் சாதாரண சொல்லுகிற விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பதை குறித்து சொல்வது ரெண்டு அர்த்தத்தில் சொல்ல. ஒன்று, எதை நாம் விசுவாசிக்கிறோம், எதை விசுவாசிக்கிறோம். இன்னொன்று, யாரை விசுவாசிக்கிறோம். எதை விசுவாசிக்கிறோம் என்று கேட்டால் நாம் சொல்லுவது போல உங்க சபையினுடைய விசுவாசம் என்ன என்று கேட்டால் அந்த சபையார் எதையெல்லாம் தங்களுடைய விசுவாச பிரமாணமாக வைத்திருக்கிறார்கள் என்று பொருள். ஆகவே இங்கே பவுல் சொல்லும் பொழுது தெய்வ திருச்சபையிலே அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து பரிசுத்தவான்களும் இந்த விசுவாச பிரமாணத்திலே அவர்கள் ஒருமைப்படுத்தப்பட வேண்டும். வேற்றுமையான விசுவாச போதனைகள் உபதேசங்கள் சபையில் அனுமதிக்கப்படலாகாது. ஆகவே விசுவாசம் என்று சொல்ல இந்த வார்த்தை விசுவாச பிரமாணம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் அதற்கு அதே பகுதியிலே வாசிக்கிற வசனத்தை ஞாபகப்படுத்தி 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய போதகம் என்று வாசிக்கிறோம். இந்த இடத்தில் விசுவாச பிரமாணம் விசுவாசம் என்று சொன்னதை தான் பவுல் பின்னால் சொல்லும் பொழுது every wind of doctrines என்று மாத்துகிறார். போதகம் தான் அது. ஆக விசுவாசம் என்று சொல்லுகிறது சபையினுடைய டாக்ட்ரின்ஸ் போதகம். 15ஆம் வசனத்திலே வாசித்தோம். 15ல வாசித்த பொழுது அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு, அதுவும் இந்த விசுவாச பிரமாணமாகிய போதகமாகிய இந்த சத்தியம், that is the truth concerning the belief of the church. சர்ச்சினுடைய நம்பிக்கையாயிருக்க அல்லது அவர்கள் அனுசரித்து கொண்டிருக்கக்கூடிய சத்தியங்கள், அடிப்படை சத்தியங்களை அது குறிக்கிறது. அதே போல 21லே வாசித்த பொழுது இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியம் என்று வாசிக்கிறோம். as the truth is in Jesus என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் உள்ள சத்தியம் என்று சொல்லுகிறதும் கிறிஸ்து மூலமாக அப்போஸ்தலருக்கு ஒப்புவிக்கப்பட்டு இன்று திருச்சபை அனுசரித்து கொண்டிருக்கக்கூடிய அடிப்படை விசுவாச போதனைகள் என்பதை அறிய வேண்டும். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் திருச்சபையிலே எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? வேற்றுமையான உபதேசங்களை கொண்டவர்கள் ஒரு திருச்சபையில் இருக்கக்கூடாது. ஆகவே இந்த திருச்சபை மக்களுக்கு சரியான சத்தியத்தை போதிக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு தான் தலைமத்துவத்துக்கு இருக்கிறதாக இங்கே பவுல் சொல்லுகிறார். எது சரி எது தப்பு? விசுவாச பிரமாணம், நமக்கு விசுவாச பிரமாணம் என்று சொல்ல வேண்டும். யூதாவின் நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை பயன்படுத்துகிறது. அந்த பிரமாணம் என்ற வார்த்தை இல்லை, ஒரு முறை என்றென்றைக்குமாக பரிசுத்தவான்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். அந்த இடத்தில் விசுவாசம் என்று சொல்லுகிறது எதை நாம் விசுவாசிக்கிறோம், நம்முடைய விசுவாசத்தினுடைய அடிப்படை சத்தியங்களை குறித்து யூதா சொல்லுகிறார். ஆகவே விசுவாச பிரமாணங்கள் தெய்வ திருச்சபையில் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும். There should be unity on the doctrinal issues என்று சொன்ன அர்த்தம் என்ன? நாம் அடிக்கடி சொல்ல வார்த்தை கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? On essentials we should have unity. On non-essentials there is liberty, but in everything we should have charity. இது அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவதை கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் அடிப்படையாயிருக்கக்கூடிய மிக முக்கியமான போதனை சம்பந்தமான விஷயங்களிலே தெய்வ திருச்சபையில் இருக்கக்கூடியவர்கள் ஒற்றுமையான போதனைகளை கொடுக்க வேண்டும். அடிப்படை போதனைகளை சொல்லுகிறேன், மற்ற அதிக முக்கியமல்லாத சில விஷயங்களை குறித்துள்ள பிராக்டிக்கல் இஷ்யூஸை பத்தி நான் சொல்லல. அடிப்படை போதனைகளிலே தெய்வ திருச்சபையில் அத்துணை மக்களும் ஒருமுகப்படுத்த வேண்டும். ஒரே அபிப்பிராயம் தான். அந்த திருச்சபை மக்கள் எங்கு போனாலும் பிறருக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் இந்த விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். எங்கள் சபையினுடைய the confession of faith என்று சொல்லுகிறது, விசுவாச அறிக்கை என்று சொல்லுகிறது. ஏசாமி விசுவாசிக்க என்பதல்ல, அவர்கள் எந்த பிரமாணங்களை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லுகிறார்கள். ஆகவே அந்த விசுவாச பிரமாணத்திலே தெய்வ சபையின் ஒவ்வொரு அங்கமும் அவர்கள் என்ன செய்யப்படும்? ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய சத்தியம் போதனைகள் மிக தெளிவாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று அர்த்தம். இரண்டாவது வாசித்த அதே வசனத்தை சொல்லி இன்னைக்கு முடிப்போம். அடுத்த அதே வசனம் 11லே கிறிஸ்துவ குமாரனை பற்றும் விசுவாசத்திலும்
அறிவிலும் என்று வாசிக்கிறோம். குமாரனை பற்றின அறிவு. ஆகவே and of the knowledge of the son of God. இந்த இடத்தில் நான் சொன்னது ஏற்கனவே சொல்லும் பொழுது நாம் விசுவாச பிரமாணங்களை குறித்து சொன்னேன். இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுக்க பெற்ற விசுவாச பிரமாணம். So the principles of the church, சபையினுடைய தத்துவங்கள், விசுவாச தத்துவ பிரமாணங்கள், அதில் அவர்கள் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும். அதே சமயத்தில் இந்த ஊழியத்தின் மூலமாக நடக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்று தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய அறிவிலே, கிறிஸ்துவை தேவகுமாரனாகிய கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே திருச்சபையார் என்ன செய்யப்பட வேண்டும்? அவர்களை ஊன்ற கட்ட வேண்டும். கிறிஸ்துவை குறித்துள்ள அறிவு. சோ நான் இரண்டாக வகைப்படுத்துகிறேன். ஒன்று, there should be a unified observance of the doctrines of God. அதே சமயத்தில் there should be a unified understanding about the person of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை குறித்து திருச்சபையார் சரியாக அறிய வேண்டும். Not only teaching the principles, but we have to teach the person of Christ. கிறிஸ்து. அதைத்தான் கொலோசியர் நிருபத்திலே அருமையான தேவதா சகோதரர் நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். கிறிஸ்டாலஜி என்று சொல்லி, கிறிஸ்துவியல் என்று சொல்லுகிற அற்புதமான வேத பாடம். கிறிஸ்துவை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். கிறிஸ்து யார்? அவரை அறிகிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். தெய்வ சபையில முக்கியமான 2 ஊழியத்தை நான் சொன்னேன். ஒன்று, making a unified opinion and understanding of the word of God. தேவனுடைய வசனத்தை ஒரே மாதிரியாக புரிந்து கொண்டு வேற்றுமையான போதனை இல்லாமல் சபை ஒன்றுபடுத்த வேண்டும். எங்கெல்லாம் பிரிவினை போதனைகள் வருகிறதோ அந்த சபை துண்டாடப்படும். ஆகவே சரியான போதனைகளை, அடிப்படை போதனைகளை சீஷர்களாகி திருச்சி மக்களுக்கு கண்டிப்பாக ஒருவேளை கடிந்து கொண்டு போதிக்க வேண்டும். அவர்கள் வேத ஆராய்ச்சி கொண்டு வரவில்லை என்றால் அவர்களை அதற்காக கட்டாயப்படுத்த வேண்டும். வேத வசனத்தை முறைப்படி கற்றுக் கொடுப்பதற்கு அவர்கள் கட்டுப்பட வேண்டும். இது தெய்வ திருச்சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற கட்டளையாக நான் சொல்லுகிறேன். அநேக தெய்வ சபையினுடைய அநேக கூட்டங்களை அலட்சியம் செய்வதனால நான் சொல்லுகிறேன், எது கேட்டாலும் அவர்களுக்கு தெரியல. அந்த சபையும் சரி, இந்த சபையும் சரி, இந்த கருத்தும் சரி, அந்த போதகரும் சரி என்று சொல்லி நம் திருச்சபைகளிலே அநேகர் இன்றைக்கு வேற்றுமையான கருத்துக்கள் வாழ்கிறார்கள். சிலர் இதை புரிந்து கொள்ள கஷ்டமானதுனால என்னாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு உபதேசம் என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். அது கூடாது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் திருச்சபையினுடைய சத்திய பிரமாணங்கள் முறையாக கற்றுக் கொடுக்கப்பட்டு எல்லாரும் ஒருபோல் அடிப்படை உபதேசங்களை சொல்ல, கற்றுக்கொள்ள அல்லது ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு பயிற்சிவிக்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. அதைத்தான் நாம் 20-21 வசனங்களிலே வாசித்தோம். 20ஆம் வசனத்திலே, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. 21 வாசிக்கிறோம், இயேசுவினிடத்துள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவராலே போதிக்கப்பட்டீர்களே. கிறிஸ்துவை கேட்டறிந்தவர்கள், கிறிஸ்துவினால் போதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் கிறிஸ்துவை கற்றறிய வேண்டும். கிறிஸ்துவின் பிரமாணங்களை கற்றுக்கொள்வது அவசியமானது. ஆனால் அதே சமயத்தில் கிறிஸ்துவை அறிய வேண்டும். இந்த அறிதல் என்ற வார்த்தை தான் நாம் ஓசியான் புத்தகத்துல அடிக்கடி வாசிக்கிற வசனம். அது கர்த்தரை அறிகிற அறிவு. 4ஆம் ஓசியா 4:6 வாசிக்கும் பொழுது ஆங்கிலத்தில் இப்படி போடப்பட்டிருக்கிறது, my people are destroyed for lack of knowledge. ஓசியா 4:6 வாசிக்கிறேன், my people are destroyed for lack of knowledge. எந்த lack of knowledge? They don't know the principles and neither the person. ஆண்டவரையும் அறியாதவர்கள், ஆண்டவருடைய கட்டளைகள், பிரமாணங்கள், அவருடைய விருப்பங்களையும் அறியாதவர்கள். எவ்வளவு துக்கமான ஒரு கூட்டமாய் ஓசியா நாட்களிலே இஸ்ரவேல் மக்கள் காணப்பட்டார்கள். My people are destroyed. What's the meaning? அங்கு ஒரு பயங்கர வார்னிங் கொடுக்கப்படுகிறது. If you do not know the principles and the person of the Lord Jesus Christ, it's certain that one day we will be destroyed. நம்முடைய சபைகள் அழிக்கப்படுமா என்று அநேகர் அஞ்சுகிறார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், தெய்வ திருச்சபை யாரும் அழிக்க முடியாது. ஆனால் அந்த பொறுப்பை நாம் ஏற்றிருக்கிறோம். ஒரு காலமும் தெய்வ திருச்சபை நான் அழிக்க விட மாட்டேன்.
அடிப்படை சத்தியங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கிறிஸ்து என்று சொன்னால் அந்த பர்சன், அவர் யார், அவருடைய மகத்துவம், அவருடைய மகிமை, மேன்மை, அந்த பர்சனாலிட்டியை குறித்துள்ள டீச்சிங் சபையில கொடுக்கப்பட வேண்டும். அதுபோல 4:14 ஓசியா 4:14 therefore the people that do not understand shall fall. Those who lack in the knowledge of God, they will be falling one day. விழுந்து போவார்கள். அதைத்தான் ஓசியா சொல்லுகிறார். 5:4 வரும் பொழுது they have not known the Lord என்று வாசிக்கிறோம். அவர்கள் கர்த்தரை அறியவில்லையே, கர்த்தரை அறியவில்லையே. கடைசியாக 6:3 ஓசியா 6:3 வரும் பொழுது then shall we know if we follow on to know the Lord. Then shall we know. அப்பொழுது நாம் அறிவோம். எப்பொழுது? if you follow or if you seek to know the Lord. ஆண்டவரை அறிய வேண்டும் என்ற ஆர்வமும் தாகமும் இருக்குமேயானால் கர்த்தர் உங்களுக்கு தங்களை வெளிப்படுத்துவார். இந்த ஊழியத்திலே திருச்சபை தலைமைத்துவத்துக்குள்ள பொறுப்பை நாம் இங்கே பார்த்தோம். ஆகவே தேவ திருச்சபை கர்த்தருடைய நிறுவனமாய் இருக்கிறதுனாலே தேவ திருச்சபையில் இருக்கக்கூடிய பொறுப்புள்ளவர்கள், குறிப்பாக மூப்பர்கள், மெய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள், அவர்கள் எவ்வளவு கவனத்தோடு இந்த சபையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். என்னுடைய உள்ளத்தில் தெய்வீகமான ஒரு அச்சமும் பயமும் இந்த நாட்களிலே ஏற்பட்டதினாலே இதை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். நம்முடைய திருச்சபைகளை கர்த்தருடைய மந்தையாக பாவித்து, கர்த்தருடைய சரீரமாக பாவித்து நாம் அந்த சபையிலே நாம் நடந்து கொள்வோம். தேவ சபையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டு பயத்தோடும் பக்தியோடும் நம்முடைய பணிவிடை ஓட்டத்தை நாம் நிறைவு செய்வோம். நாம் பாடினது போல அஸ்தமானம் நெருங்குகிறது. நம்முடைய கிரீடங்களிலே எத்தனை முத்துக்கள் இருக்குமோ, எத்தனை கற்கள் இருக்குமோ அது நமக்கு தெரியாது. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திற்கு நாம் எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது உண்மையும் உத்தமனுமான ஊழியனே என்று அழைக்கும் சத்தத்தை கேட்டு நம்முடைய சிரசுகளிலும் வெகுமதிகளின் கிரீடங்களை கர்த்தர் சூட்டி மகிழக்கூடிய ஒரு காலம் வர வேண்டும். அதற்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் வருகைக்காக இந்த நாளிலும் நாம் ஆயத்தத்தோடு காத்திருப்போம். இந்த வாய்ப்பு கர்த்தர் கொடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நன்றி செலுத்திக் கொண்டு என் வார்த்தைகளை முடிக்கிறேன். நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம்.